எல்லாவற்றை விட கொடுமை என்ன தெரியுமா? எல்லாவற்றை விட மிக மோசமானது என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நியாய விலை கடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. விலையில்லாத அரிசி 20 கிலோவை ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெற்றுக் கொண்டிருக்கிற காரியத்தை நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நாளைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே வாக்கு கேட்டு வந்தால் நீங்கள் அவரிடத்திலே கேளுங்கள், தமிழ்நாட்டிலே நியாய விலை கடை இருக்கிறது, நீங்கள் ஆளுநராக இருக்கிற பாண்டிச்சேரியிலே நியாய விலை கடை செயல்படுகிறதா என்று அவரிடம் கேளுங்கள். உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பாண்டிச்சேரியிலே செயல்பட்ட நூற்றுக்கணக்கான நியாய விலை கடைகளை எல்லாம் பூட்டி சீல் வைத்துவிட்டு நியாய விலை கடைகளையே ஒழித்து விட்ட ஒரு ஆளுநர் தான் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளராக இங்கே போட்டியிடுகிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். பாண்டிச்சேரியிலே நியாய விலை கடையை பூட்டிவிட்டு ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது, இங்கேயும் நியாய விலை கடையை பூட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தமிழ்நாட்டிலே நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்களா என்றுதான் நீங்கள் கேட்க வேண்டும். இங்கே 20 கிலோ விலையில்லாத அரிசி இருக்கிறது, அது மக்களுக்கு எவ்வளவு பயன்படுகிறது, ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ள திட்டமாக இருக்கிறது. அந்த விலையில்லாத அரிசி திட்டம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பல குடும்பங்கள் பட்டினியிலே மூழ்கி போய் கிடக்கும். பட்டினி சாவுகள் தமிழ்நாட்டிலே ஏற்படும். ஒரு ஆண்டுக்கு ஏறக்குறைய 8000 கோடி ரூபாயை செலவழித்து அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் தமிழிசை சவுந்தரராஜனை கேட்க விரும்புகிறேன், இதே விலையில்லாத அரிசி திட்டம் பாண்டிச்சேரியில் இருந்ததா இல்லையா? அங்கே 20 கிலோ வழங்கப்பட்டதா இல்லையா? அந்த பட்டினி ஒழிப்பு திட்டத்தை செயல்படுத்தி இருந்தார்களா இல்லையா? ஆளுநராக நீங்கள் வந்த பிறகு அந்த இலவச விலையில்லாத அரிசி திட்டத்தையே ரத்து செய்து அங்கே இலவச அரிசி திட்டமே இல்லை என்கிற அப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி விட்டார்கள். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படிப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துகிற அரசு. பாண்டிச்சேரியில் ஆளுநர் பொறுப்பாக இருந்த அம்மையார் தமிழிசை அவர்கள் இலவச அரிசி திட்டத்தை ஒழித்து விட்டார்கள், நியாய விலை கட்டணத்தை ஒழித்து விட்டார்கள். இன்றைக்கு மோடியினுடைய ஆட்சியில் எல்லாவற்றையும் ஒழித்து கட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்கே எனக்கு முன்னால் கூட நம்முடைய மாசு பேசினார். 10 ஆண்டு காலம் மோடி ஆட்சியில் இருந்தார், 10 வருஷம். 10 ஆண்டு காலம் என்ன சும்மா சாதாரண காலமா? இந்த 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் எவ்வளவு செய்திருக்க முடியும்? அதிலேயும் 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்திய தேசம், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பணம் வரவு செலவு இருக்கிற அப்படிப்பட்ட தேசம். நீங்கள் நினைத்திருந்தால் எவ்வளவோ நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கலாம். இந்த பெண்களுக்கான பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கலாம். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கொடுத்திருக்கலாம். இந்த 10 ஆண்டு காலத்திலே எதையாவது நீங்கள் செய்தீர்களா? எந்த திட்டத்தையாவது செயல்படுத்தினால் எதுவுமே கிடையாது.